நாம் இருக்கிறது சிறுமலைங்கிற இடம். அந்த சிறுமலைங்கிற இடம் திண்டுக்கல் பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் சிறுமலை. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சிறுமலை இன்னும் ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, எல்லா சொல்லுக்கும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த சிறுமலைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த சிறுமலைனா இது மிகச்சிறிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சிறுமலைன்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான் அந்த மலைக்கிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேன். பாருங்கள், அதோடய உயரமும் தெரியுது. இவ்வளோ உயரமான இவ்வளோ பெரிய மலையை ஏன் இவங்க சிறுமலைன்னு சொல்கிறாங்க? தொல்காப்பியர் சொன்ன எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறதுல இதுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். பாருங்கள், அதை பற்றியும் தொடர்ந்து பார்ப்போம் ஏன்னு.